ஆமா ஆமாண்டா. பாம்பு இருக்கா? பாம்பு இருக்கா? பாம்பு இல்லை. ஹரிச்சந்திரா செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பயநத்தம் ஊராட்சியில் ஏரி நிரம்பி ஊருக்குள் நீர் புகுந்தால் வீடுகளில் முழங்கால் தண்ணீரோடு இரவு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்கள். பின்பு தகவல் அறிந்து வந்த முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் பி பழனியப்பன் அவர்கள் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பிஎஸ் சரவணன் அவர்கள், தருமபுரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌரவகுமார் மற்றும் விஏஓ இளங்கோ, பிடிஓ செல்வம், ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா குப்புசாமி, கவுன்சிலர் கண்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள், தன் ஆர்வலர்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு சென்று பார்வையிட்டு தற்சமயம் தேவைகளை பூர்த்தி செய்தனர். பின்பு அப்பகுதி மக்கள் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பிஎஸ் சரவணன் அவர்களிடம் ஏரி நீர் செல்லும் பாதையை மேலும் சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டியும், புதிதாக பாலம் அமைத்து தர வேண்டியும், சேதம் அடைந்துள்ள வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீருடன் மனு கொடுத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலை உணவானது பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பிஎஸ் சரவணன் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா குப்புசாமி, செயலாளர் குணசேகரன் காலை உணவு வழங்கினர். மேலும் நீரில் அடித்து செல்லப்பட்ட குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் சிறந்த முறையில் குப்பைகளை அகற்றினர். வீதிகளில் வீடுகளில் நோய் தொற்று வராமல் இருக்க ஆங்காங்கே ப்ளீச்சிங் பவுடர் வீசினர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இப்பகுதி மக்களுக்கு கூடிய விரைவில் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். மேலும் காலையிலிருந்து மழை வெள்ளம் கூட பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்த பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பிஎஸ் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஹரிச்சந்திரா எடிட்டர், மாநில செய்தியாளர் ராஜீவ்காந்தி, ஹரிச்சந்திரா உரிமையாளர், பப்ளிஷர் தர்மலிங்கம். டக்குன்னு கிளம்புங்க. போப்பா, அந்த பக்கம் போய் போ. சாப்பாடு செய்ய முடியாத தண்ணி நாம இல்லை. ஏன் மாமா? பாம்பு இருக்கா? பாம்பு இருக்கா? ஐயா, நான் ஊடாந்து போட்டு